வர்றது? இது ஜஸ்டிஸ் 5 போட்டியோட 2வது நாள். இந்த போட்டியில ஜி ரெவல்யூஷன் தோத்து போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பே பிளேடிங்கோட உலகம் வேகாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். ஓகே கார்லின், அடுத்ததா நீ தானே போட்டி போட போற. அதனால இந்த போட்டியை நீயே முடிச்சிடு. எனக்கு மூடு இல்ல. கவலைப்படாத புரூக்லின், அவன் நீ ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறான். அதனால தப்பா எதுவும் நடந்துராது. கவலையப்படாதீங்க, தோக்கணுங்கிற நோக்கத்தோட நான் இங்க வரல. ஓ தன்னம்பிக்கையை நான் பாராட்டுறேன். சரி, தப்பா நினைக்காதீங்க, நான் கொஞ்ச நேரம் தூங்க போறேன். சரி, விஷயம் என்னன்றத சொல்லிடுறேன் ரசிகர்களே. 2 போட்டியில ஜெயிச்சு ஒரு போட்டியில டை ஆகி வேகா இப்போ லீடிங்ல இருக்காங்க. அடுத்த போட்டியில அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா ஜி ரெவல்யூஷனுக்கு முடிவு வந்துடும். ஆனா டைசனியா அவரோட டீமையும் குறைச்சு மதிப்பிட முடியாது. முடிவு எப்படி வேணாலும் மாறலாம். வேகா பிளேடர்ஸ் தயாரா இருக்காங்க. ஆனா ஜி ரெவல்யூஷனோட அடுத்த பிளேயர் எதுக்கு இன்னும் இந்த இடத்துக்கு வரல? நாம காத்துக்கிட்டு இருக்கோம், ஆனா யாருமே இன்னும் இங்க வரல. அதை விட முக்கியமான விஷயம், அவங்க 5வது பிளேடர் யாரு? மக்கள் ரொம்ப ஆர்வத்தோட இருக்காங்க. அவங்களுக்கு பதில் தெரிஞ்சாகணும். என்னப்பா இது? என்னோட ஆர்வத்தை இவங்க ரொம்ப அதிகப்படுத்துறாங்க. டைசன் இன்னும் வராம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? ரசிகர்களே, நான் தான் உங்க பிராட் வெஸ்ட் அப்படியே கூட ஏஜே டாமர் இருக்காரு. ஏஜே டைசன் இப்ப ஸ்டேடியம் வந்துட்டு இருக்காரு போல இருக்கு. ஆமா பிராட், ஆனா கார்னட்ட எதுக்க போறது யாருன்னு இன்னும் நமக்கு தெரியலையே. இவங்க இன்னும் 5வது பிளேயரை செலக்ட் பண்ணலையா? அப்படின்னா நானும் டைசனும் தான் மோதுவோமா? எங்க எல்லாரையும் குறைச்சி இட போட்டீங்க. எங்க ரகசிய ஆயுதத்தை இப்ப கொண்டு வரோம். தயாரா இருங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். காம்படிஷன் இப்ப ஆரம்பிக்க போகுது. டைசன் இந்த போட்டியில தோக்கிறதுக்கு தயாரா இல்ல போல இருக்கு. எது எப்படியோ, ஆனா இந்த போட்டியை நினைச்சு போரிஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. பார்த்து ஜாக்கிரதையா பேசுங்க பிராட். அடுத்த வருஷம் பேப்ளேட் விளையாட்டு போரிஸ் கட்டுப்பாட்டுல வந்துரும். சோ ஒரு வழியா நீ வந்துட்ட. நீ பயப்பட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் டைசன். ஆமா, நான் வந்துட்டேன். ஆனா உன் கூட போட்டி போட போறது நான் கிடையாது. கொஞ்சம் இங்க பாரு. இங்க என்ன நடக்குது? என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. ஓ, இது உண்மைதானா? இந்த மாதிரி ஒரு திருப்பத்தை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்ல பிராட். ஒரே நாள்ல காய் அவரோட பழைய டீமை விட்டுட்டு அவரோட ஜி ரெவல்யூஷன்ஸ்ல சேர்ந்துட்டாரு. இது லீகல் தானே? அவங்களுக்கு 5வது பிளேடர் தேவை. அதுக்கு ஆள் வந்தாச்சு. காய் மூலமா அவங்களுக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்கு. பாரியா, அழுமூஞ்சி அம்மா கிட்ட ஓடி போயிருப்பான்னு பார்த்தா ஒரு வழியா இங்க வந்துட்டான். தப்பா நினைச்சிட்டு இருக்க கார்லாண்ட். 4வது போட்டியில எங்க சார்பா காய் தான் கலந்துக்க போறான். ஓ, என்னது இது? ஜி ரெவல்யூஷன் அவங்களோட 5வது பிளேயரை காய செலக்ட் பண்ணிருக்காங்க. டீம் கேப்டன் டைசன் சொன்னது கேட்டிங்களா? அடுத்த ரவுண்ட்ல காய் மோத போறது கார்லாண்ட் கூட தான். என்ன சீக்கிரமா ஆரம்பிங்க, இல்ல டோர்னமெண்ட்ல கலந்துக்க பேகாவுக்கு பயமா இருக்கா? போதும், நடந்த விஷயத்தை நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஹிலரி. பேகா பிரிலிமினரிஸ்ல ஏற்கனவே காய் தோத்துட்டான். மண்ணக்கவன இந்த பிளேடரை வச்சு உங்களால ஜெயிக்க முடியும் நம்புறீங்களா? ஹே புரூக்லின், தூங்குனது போதும். நீ இப்ப எழுந்திருக்கணும்னு நினைக்கிறேன். இங்க ஒரு பிரச்சனை. ஏய் புரூக்லின், நான் உன் கூட போட்டி போடணும். ஓ, காய் இப்ப புரூக்லினை தன் கூட போட்டி போட சொல்லி சவால் விட்டுருக்காரு. ஆனா கேள்வி என்னன்னா, அவர் இந்த சவாலை ஏத்துப்பாரா? கடைசியா நடந்த போட்டியில என்ன ஆச்சுன்னு ஞாபகம் இருக்குல்ல? என்ன நானா? ஆனா எதுக்காக? இப்போ நீதான் போகணும் புரூக்லின். உன்னால முடியும், நீதான் பெஸ்ட். அவன் எதுக்காக என்ன செலக்ட் பண்ணணும்? இப்போ நீ தானே போட்டி போடணும் கார்லின். என்ன மன்னிச்சிரு புரூக்லின், அது இப்ப மாறிடுச்சு. ஓகே, நான் சொல்றதை கேட்டுக்க. ஒரு கோச்சா நான் உன்கிட்ட பேசுறேன். உனக்கு புரியுதா? இந்த போட்டியில நீ தான் ஜெயிக்கணும் புரூக்லின். போ. ஜஸ்டிஸ் 5 டோர்னமெண்ட் இங்க நடந்துகிட்டு இருக்கு. காய் அடுத்த போட்டியில புரூக்லினை கலந்துக்க சொல்லி சவால் விட்டுருக்காரு. காய், ஏய் டைசன், உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போட்டி தயாரித்து வேலைக்காகாது. இதை நீ என்கிட்ட சொல்ற அவசியம் இல்லை சீஃப். கமான் காய், இதுல நம்ம தோத்துட்டா எல்லாத்துக்கும் முடிவு வந்துரும் காய். உன்னால முடியும் நண்பா. நம்ம டீமுக்காக நீ ஜெயிக்கணும். ஓகே, பொய்யோட திறமை என்னன்னு உங்களுக்கு காட்டு காய். போ. கவலைப்படாத, என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் முடிச்சு காட்டுறேன். இதை நீங்க கவனிச்சுங்களா ஏஜே? புரூக்லினுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக தான் காய் தன்னுடைய பழைய டீம்ல சேர்ந்திருக்காரு போல இருக்கு. இந்த நேரத்துக்காக தான் நான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். நினைச்ச மாதிரியே என் நேரம் வந்துருச்சு. இப்ப என்னோட டர்ன். என்ன? இப்ப நான் பாத்துக்கிட்டு இருக்கிறத என்னாலேயே நம்ப முடியல. தோத்து போன அவன் எதுக்காக மறுபடியும் புரூக்லின் கூட மோதணும்? ஜி ரெவல்யூஷன் தெரிஞ்சே ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்காங்க.
சாதாரணமான திறமை இருக்கிற ஒருத்தங்கிட்ட ஹார்ட் மெட்டல் சிஸ்டத்தை கொடுத்து தப்பு பண்ணிட்டாங்க. ஓகே ஏஜே, இந்த புரூக்லினை பத்தி நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நான் பார்த்த வரைக்கும் இந்த பையன் கிட்ட இயற்கையான திறமை தான் ரகசியமான ஆயுதம். அவன் யூஸ் பண்ற பிளேடு பேரு ஜூஸ். அவனோட அட்டாக் கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். அது கிங் ஆஃப் டாக்டர்ஸ். அது எப்ப என்ன பண்ணணும் யாருக்கும் தெரியாது. ஓகே, நம்ம காய பத்தி நீங்க சொல்லுங்க. வேட்டன் வந்துட்டா இவனை அடிச்சுக்க ஆளே இல்ல. அவனோட டிரான்ஸ்ஃபர் ரொம்ப ஸ்ட்ராங். ஆனா ஒரு விஷயம், ஏற்கனவே நடந்த போட்டியில புரூக்லின் கிட்ட தோத்துட்டா. அதுக்கு பதிலடி கொடுக்கதான் காய் இங்க வந்திருக்கா. எதுக்காக நீ என்ன அனுப்பலன்னு எனக்கு புரியல ஹீரோ. ஓ கமான் கௌர்லேண்ட், எத்தனை தடவை தான் இந்த கேள்வியை கேட்ப? ஒத்துக்க, புரூக்லினால காயை தோக்கடிக்க முடியலன்னா உன்னால முடியும் நீ எப்படி நினைக்கிற? அது மட்டும் நடக்காதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். எனக்கு பதிலா எல்லா பெருமையையும் அவன் அடைய போறான். ஓகே ரசிகர்களே, இப்ப ஸ்டேடியம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இத ஹீரோ ஈகோரியான்னு சொல்றாங்க. டிரான்சில்வேனியாவுல இருக்கிற ஒரு கார் கிராமம் மாதிரி இத வடிவமைச்சிருக்காங்க. இத செக் பண்ணி பார்த்தா ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. இப்ப பிளேயர்ஸ் அறிமுகப்படுத்துவோம். வேகா சார்பா இந்த போட்டியில கலந்துக்க போறது புரூக்லின். அவர் எதிர்க்க போறது காய். மறுபடியும் காய். இதனால என் டைம் தான் வேஸ்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். உன்னுடைய எண்ணம் தப்பு. அதனால பார்த்து கத்துக்க. என்ன கத்துக்க? விளையாடுறதுக்கு நீ ஒரு புது பொம்மையை கொண்டு வந்திருக்கிய காய். ஆனா அதனால எந்த வித்தியாசமும் ஏற்பட போறதில்ல. பாவம் நீ. இந்த காய் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்? போட்டி ஆரம்பிக்கலாம் ரசிகர்களே. ஜென்டில்மேன், நீங்க உங்க பொசிஷனுக்கு வரீங்களா? நாம போட்டியை ஆரம்பிக்கலாம். இத பாக்கும்போது எனக்கு அப்படியே புல்ல இருக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏஜே? இல்ல, எனக்கு அப்படி தோணல பிராட். 3 2 1 நெத்தி அடி சொல்லி அடி. Go Bronzer! போட்டி இப்ப ஆரம்பிச்சாச்சு. Come on! ரெண்டு பேரும் தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. முதல் அட்டாக்க யார் பண்ண போறாங்கன்னு தெரியலையே. யா, நான் நினைச்ச மாதிரி தான் நடந்திருக்கு. இது ரொம்ப ஈஸி. அதனால இதை சீக்கிரமே முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். Go Bronzer! அடேங்க அப்பா, நீ என்ன ரொம்ப தான் பயமுறுத்துற. இல்ல, காய் இங்க அடி வாங்கிட்டு இருக்கான். இப்படியே போச்சுன்னா காய் அட்டாக் பண்றதுக்குள்ள புரூக்லின் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பான் போல இருக்கு. நம்மளுடைய ஹார்ட் மெட்டல் சிஸ்டம் அவன் கிட்ட கொஞ்சம் கூட வேலை செய்யலன்னு சொல்ல வரியா சீஃப்? இல்ல காய், நல்லது மட்டும் யோசிப்போம் காய்ஸ். சரியா? என்ன நடந்தாலும் நாம ஒரு டீமா இருக்கணும். ஆமா, ஆனா அப்படிதான், விடாத. அதேதான், அதேதான். எதுக்காக இப்படி கஷ்டப்படுற? உன்னால ஜெயிக்க முடியாதுன்னு உனக்கே தெரியும். எதுக்கு என் நேரத்தை வீணடிக்கிற? இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. ஒண்ணு சொல்லவா, ஆரம்பத்துல உன்னால தோக்கடிச்சிட முடியும் நான் நினைச்சேன் புரூக்லின். ஆனா நான் தான் என்ன தோக்கடிச்சிட்டு இருக்கேன். இப்பதான் எனக்கு புரியுது. இனிமே ஆட்டம் மாற போகுது. ஒரு காரணத்துக்காக தான் நான் மறுபடியும் உன் கூட போட்டி போடுறேன். அது நிறைவேறினா உன் கதை அதோட முடிஞ்சது. என்னவோ, ஆனா என்கிட்ட தந்திரம் இல்லைன்னு மட்டும் நீ நினைக்காத. இப்ப புரிஞ்சுதா? ரொம்ப ஈஸி. இன்னும் ஆழமா யோசிக்கணும். எனக்குள்ள இருக்கிற சக்தியை நான் வெளியே கொண்டு வரணும். எனக்கு இன்னும் அதிக சக்தி தேவை. இன்னும் ஆழமா யோசிக்கணும். எனக்குள்ள இருக்கிற சக்தியை வெளியே கொண்டு வரணும். எனக்கு இன்னும் அதிக சக்தி தேவை. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனா புரூக்லினுக்கும் காய்க்கு இடையில நடக்கிற போட்டி இப்ப சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இப்ப என்ன பண்றது? இதுக்கு வாய்ப்பே இல்ல. என்ன நடக்குதுங்க? காயோட பிளேட் எப்படி சுத்துதுல? என்ன நடந்துட்டு இருக்கு? காய்க்கு என்ன ஆச்சு? ஏதோ பிரச்சனை போல இருக்கு. ஆமா, எனக்கு தெரியும். என்னால அதை உணர முடியும். இப்பதான் எனக்கு புரியுது. காய் அந்த ரகசியத்தை வெளியில கொண்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். என்னது அது? நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஹார்ட் மெட்டல் பேப்லேட பயன்படுத்தி ஜெயிக்கணும்னா உள்ளுக்குள்ள இருக்கிற சக்தியை வெளியில கொண்டு வரணும். அதுவும் சரிதான். அப்ப நம்மளோட எமோஷன்ஸை வெளியில கொண்டு வரணும்னு சொல்றீங்களா? ஒரு பிளேடரோட குணாதிசயத்தை பொறுத்து பலவிதமான எமோஷன்ஸ் வெளியே வர வாய்ப்பு இருக்கு. காயை பொறுத்த வரைக்கும் அவனுக்குள்ள இருக்கிற கோபம் தான் அவன் பிளேடுக்கு சக்தியை கொடுக்கும். நிஜமாவா?
இந்த போட்டி இப்போதைக்கு முடியாதுன்னு மட்டும் என்னால சொல்ல முடியும். எங்க என்ன நடக்குது விவரிக்க வார்த்தைகளா இல்ல. ஆனா ஸ்டேடியம்ல ஏதோ ஒண்ணு ரொம்ப பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. அவனால எப்படி அதை பண்ண முடிஞ்சது? திடீர்னு அவனுக்கு எங்க இருந்து இவ்வளவு சக்தி கிடைச்சது? ரொம்ப வினோதமா இருக்கு. என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. காய் நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு. அவனுக்கு எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா? காய், அவன் ஏதாவது பதில் சொன்னா அங்க என்ன நடக்குதுன்றது நாமளும் தெரிஞ்சுக்க முடியும். டைசன், நாம ஏதாவது செஞ்சே ஆகணும். அதுவும் சீக்கிரமா. அவசரப்படாதீங்க, அவனை விளையாட விடுங்க. என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியல, ஆனா அவனுக்கு ஒரு புது யுக்தி கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்புறேன். ஆனா டைசன், இப்படி நடக்க கூடாது. இல்ல, நாம இதுல குறுக்கிட கூடாது. இது அவனுடைய போட்டி. நாம அதை வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். எனக்கு இன்னும் சக்தி தேவை. எவ்வளவு கோவப்படுறனோ அந்த அளவுக்கு சக்தி அதிகரிக்கும். எதனால இந்த பில்டிங் முழுக்க இப்படி புகையா இருக்குன்னு எனக்கு தெரியல ஏஜே. அது புகை கிடையாது பிராட். காய் டிரான்சருக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கிற சக்தி தான் அது. ஒரு வழியா அவன் விளையாட ஆரம்பிச்சுட்டான் போல இருக்கு. ஆனா கடைசியில முடிவு ஒண்ணுதான், நீ இதுல தோக்க தான் போற. ரொம்ப அவசரப்படாத. நான் என்னுடைய ஆள் மனசுக்குள்ள போய் என்னுடைய கோபத்தை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். இப்ப என்ன? இந்த இடத்துல நடக்கிறது எல்லாமே ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஆமா, எனக்குள்ள இருக்கிற மொத்த கோபத்தையும் வெளிப்படுத்தி ஆகணும். நான் ஜெயிக்க அது ஒண்ணுதான் வழி. என்ன இப்ப இந்த போட்டி காய்க்கு சாதகமா மாறி இருக்கு. காயோட சக்தியை டிரான்சருக்குள்ள முழுசா செலுத்திக்கிட்டு இருக்கா. இது ரொம்ப பிரமாதமா இருக்கு. என்னால உணர முடியுது. சக்தியை என்னால உணர முடியுது. இது ரொம்ப சுலபம். பேப்ளேடிங் நம்ம ஆள் மனசுல தான் இருக்கு. அடேங்கப்பா, யாராவது ஃபயர் சர்வீஸ் உடனே கால் பண்ணுங்க. ஏன்னா இந்த இடம் முழுக்க வெடிக்க போகுது. அப்படிதான், அவனை விரட்டி அடி காய். Yes! நீ கலக்கிட்ட. என்ன நடக்குதுங்க? ப்ரூக்லின் இது வரைக்கும் தோத்ததே இல்ல. ஆமா, ஆனா எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்பம்னு இருக்கணும்ல மெங்மேங். உண்மையை சொல்லு ஹீரோ, ப்ரூக்லின் இந்த போட்டியில ஜெயிப்பான்னு நீ நினைக்கிறியா? என்ன? நம்மளுடைய ரகசிய ஆயுதம் அவன்தான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு இப்ப அவன் மேல சந்தேகமா இருக்கு. ஏன்னா ப்ரூக்லின் இப்ப மனிதர்கள் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிட்டான். அவ்வளவு மோசம் இல்ல காய். உங்ககிட்ட முன்னேற்றம் தெரியுது. சொல்ல போனா நீ என்னையே கவலைப்பட வச்சுட்ட. ஆனா அதுல இருந்து வெளியில வந்து உண்மை என்னங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது ஒண்ணு புத்திசாலித்தனமான யுக்தி கிடையாது காய். ப்ரூக்லின் கூட சவால் விட்டு நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. நான் உன்கிட்ட தோத்து போறதா? அது என்னைக்குமே நடக்காது. அதனால இப்பவே என் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன். இல்ல, இருக்காது. என்ன நடக்குதுங்க? அவன் எப்படி அதை பண்றான்? அவன் என்னதான் காயோட மூவ்ஸை யூஸ் பண்ணாலும் அவனோட யோசனைகள் காய் மாதிரி கிடையாது. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் இந்த போட்டியோட ஆக்ரோஷம் அதிகமாகிட்டு இருக்கு ஏஜே. ஆமா, அவங்க மூளையோட விளையாடுற மாதிரி தெரியுது. பிரமாதம். நீயே பாக்குறல, உன்னோட எந்த தாக்குதலும் என்ன எதுவும் பண்ணாது. அதனால என்னை எதிர்க்க நீ என்ன முயற்சி பண்ணாலும் அதுல பிரயோஜனமே இல்லை. ஒன்னு சொல்லட்டுமா ஏஜே, பல வருஷங்களா பேப்ளேட் போட்டிகளை நான் பார்த்துட்டு வரேன். ஆனா எந்த ஒரு போட்டியிலையும் இப்படி கண்ணாடியும் புகைகளையும் நான் பார்த்ததே இல்ல. இதுக்கே இப்படி சொன்னா எப்படி பிராட்? போட்டியோட முடிவு கடுமையா இருக்க போகுதுன்னு எனக்கு தோணுது.
அவன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? காய் தொடர்ந்து அட்டாக் பண்ண முயற்சி பண்றான். ஆனா அவன் மேல சின்ன கீரல் கூட விழல. அதுக்கு காரணம் புரூக்ளினோட பேப்ளேட் ஏதோ ஒண்ணு செஞ்சு அவனுடைய அட்டாக்ஸ உறிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த புரூக்ளின் காயுடைய சக்தியை பறிக்க முயற்சி பண்றான். இதுதான் அவன் உண்மையான சக்தியா? அவனுக்கு எங்க இருந்து இவ்வளவு சக்தி வந்ததுன்னு யாராவது என்கிட்ட சொல்றீங்களா? நாம தோக்க போறோம்னு நினைக்கிறேன். ஹேய், கொஞ்சம் பாய மூட்டிட்டு இருக்கியா டைச்சி? இந்த போட்டி இப்போதைக்கு முடியாது. சரி, ஆனா நாம ஒரு டீம். என்ன நடந்தாலும் சரி, நாம ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை வச்சாகணும். ஓகே. நாம நம்பிக்கை வச்சோம்னா நம்ம மூலமா காய்க்கு சக்தி கிடைக்கலாம். ஓ, நீ சொல்றது சரிதான். இது கண்டிப்பா வேலைக்காகும். அப்ப முயற்சி பண்ணி பாப்போம். ஏப்பா என்ன இதுல சேர்த்துக்கங்க. ஓகே, நானும் இதுல இருக்கேன். ஹேய் காய், உன்னால இது முடியும். ஆமா, முயற்சியை கைவிடாத. முழு திறமையையும் பயன்படுத்து. ஆச்சரியமா இருக்கு. இது எவ்வளவு பெரிய விஷயம். இப்பவும் அவங்க என்ன நம்புறாங்க. ஒன்னு சொல்லவா, எனக்கு இது பிடிச்சிருக்கு. உண்மையாதான். ஆனா துரதிருஷ்டவசமா எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வந்தாகணும்ல. உனக்கு முடிவு வர மாதிரி. ஓ, இன்னைக்கு அப்படி நடக்காது. நம்ம மோதின கடைசி போட்டியிலேயே அவரோட சக்தி என்னங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது என்ன தோக்கடிக்க நான் விட மாட்டேன். அப்படியா சொல்ற? ஆனா அதே மாதிரி உன்னாலையும் அதை தோக்கடிக்க முடியாது. நீ பார்க்க தானே போற. ஓ, போதும். இதே தானே நீ ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா இப்போ உன்னோட நிலைமை என்னங்கறத நீ பாரு. நீ பாரு. என்ன சொன்ன? என்ன பாருன்னு நான் சொன்னேன். என்னோட திறமை என்னங்கறத இப்போதான் உனக்கு காட்ட போறேன். நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க காய்? சரி, அதையும் காட்டு. நீ ஒரு தூசி. அத நான் இங்க இருக்கிற எல்லாருக்கும் இப்பவே நிரூபிச்சு காட்டுறேன். பார்த்துக்கிட்டே இரு. நான் முயற்சியை கைவிட மாட்டேன். விடவே மாட்டேன். உன்னை தோக்கடிக்கிற வரைக்கும் அது நடக்காது. நான் கண்டிப்பா தோக்க மாட்டேன். இவன் என்ன பண்றான்? உன்னுடைய கெட்ட சக்தியை நான் அழிப்பேன். நீ என்ன பண்ற காய்? தேங்க்ஸ் ட்ரான் சார். எனக்காக தாக்கு பிடிச்சதுக்கு உனக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி கடைசி வரைக்கும் புரூக்ளினை ஜெயிக்கிற வரைக்கும் நீ தாக்கு பிடிக்கணும். அதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஓகே காய், உன்னை கஷ்டப்பட்டு தான் நான் தோக்கடிக்கணும்னா அதுக்கு நான் தயார் தான். காய், நீ இந்த மாதிரி யோசிக்க கூடாது. கமான் காய், இது ஒரு விளையாட்டு. அதை ஞாபகப்படுத்தி பாரு. வேண்டாம் டைச்சி, இது அவனோட போட்டி. நீ தலையிட கூடாது. நீ இப்ப உள்ள போக கூடாது. வழி விடுச்சு. நான் உதவி செய்யணும். என்னால சும்மா இருக்க முடியாது. Hey guys, Tyson. காய், நீ ஜெயிக்க எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியும். முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு புரூக்ளின். இதுல ஜெயிக்கிறதுக்கு என்ன விடல நான் செய்வேன்.